இந்த இட்லிக்கு சூப்பரா தொட்டுக்கிறதுக்கு நிலக்கடலை சட்னி செய்யலாம். இது ரொம்பவே டேஸ்டியா சூப்பரா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு வாணலி அடுப்புல வச்சுக்கலாம். 50 கிராம் நிலக்கடலை பருப்பு போட்டுக்கலாம். இதை வாணலியில போட்டு லைட்டா வறுத்து விட்டுக்கலாம். வறுத்துட்டு இதை பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். பிளேட்ல மாத்திட்டு ஆறின உடனே தோல்கள் எல்லாம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஆன் பண்ணிக்கலாம். வாணலி அடுப்புல வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 6 வரமிளகாய் போட்டுக்கலாம். அது கூட 6 பல் பூண்டு தோலோடு சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட சிறிதளவு புளி சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி மல்லி இலை, 1 கைப்பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மல்லியும் கருவேப்பிலையும் லைட்டாக வதங்கின பின்னாடி உடைச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லா நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டு ரொம்ப வதக்க தேவையில்லை. லைட்டாக ஒரு வதக்கி விட்டாலே போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். சட்னிக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை அடித்து எடுத்து வந்துடலாம். இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்து வந்துடணும். இப்போ இது கூட வறுத்து சுத்தம் பண்ணி வச்ச நிலக்கடலையை இது கூட சேர்த்துடலாம். சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்து வந்துடணும். நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நல்ல பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பம் கொடுத்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுப்பு ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சனும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்ச உடனே அதில் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டு தாளிக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட 1 கைப்பிடி கருவேப்பிலை போட்டு தாளித்த உடனே நம்ம அரைச்சி வச்ச நிலக்கடலை சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம நிலக்கடலை சட்னி. நிலக்கடலை சட்னி இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எப்படி செஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விளாக்கில் பார்க்கலாம். பாய்.